தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றிய ரோட் ஷோ. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இவர் அறிமுகப்படுத்திய ரோட் ஷோ. பிரபலமான அரசியல் தலைவர்கள் ரோட் ஷோ நடத்துவது என்று வட இந்திய மாநிலங்களில் சகஜம். பிரதமர் ரோட் ஷோ நடத்துவார். ஆனால் தமிழகத்தில் ரோட் ஷோ என்பது பலருக்கும் அறியாத விஷயமாகவே இருந்தது. ஆனால் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கிய பிறகு நடத்திய ரோட் ஷோ அன்றைய தமிழக அரசு தடை போடும் அளவுக்கு, கட்டுப்பாடு விதிக்கும் அளவுக்கு போனது ஏன்? எதற்காக இந்த ரோட் ஷோ தடை செய்யப்பட்டது? மக்கள் வெள்ளமென சூழ்ந்து கொண்டனர் தமிழக வெற்றி கழக தலைவராக அன்று இருந்த விஜயை. இவர் நடிகர், ஆதலால் இவ்வளவு கூட்டம் வருகிறது என்று பிரமித்து போய் இவற்றை பற்றி கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்து விட்டனர் எதிர்க்கட்சிகள். அன்றைய ஆளும் திமுக ரோட் ஷோவை கேலி செய்தது. வந்தது ரசிகர்கள் கூட்டம், வாக்காக மாறுமா? நடிகரை பார்க்க வந்த கூட்டம், இது ஓட்டாக மாறுமா? இவரெல்லாம் கட்சி ஆரம்பித்து விட்டார் என்று ஏளனம். இப்படியாப்பட்ட கடுமையான ஏளனங்களும் கருத்துகளும் பொதிந்த இந்த ரோட் ஷோ மிக பிரபலமானது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயால் என்றால் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அப்படி ஒரு ரோட் ஷோ நடத்தப்பட்டது. அதன் பேரில் நடந்த மிகப்பெரிய துயர சம்பவம் தான் கரூரில் நடைபெற்ற செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற 41 பேர் பலி. இவர் புதிய பஸ் ஒன்றின் மூலம் பிரச்சார உத்திகளை ஆரம்பித்த நிலையில் காவல்துறையின் ஒருங்கிணைப்பு இல்லை என்ற காரணத்தால் இந்த ரோட் ஷோவில் நடைபெற்ற கூட்டத்தில் மிகப்பெரிய இழப்பு. இது அன்றைய தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது என்றாலும் தமிழக வெற்றி கழகத்தை இது பெரிதும் பாதிக்கும் என்ற நிலையில், ஆனால் அது அதிமுக, திமுக போன்ற கட்சிகளின் வாக்குகளை பாதித்தது என்பதுதான் உண்மை. அன்றைய ஆளும் கட்சி திமுக சரிவர பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் எண்ணத் துவங்கிவிட்டனர். அதற்கேற்றது போல் அன்றைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை செயல்படாமல் முடக்கியது இந்த நிகழ்வு. சிபிஐ வழக்கு, கோர்ட்டில் வழக்கு, பிரச்சாரம் தொடர்வாரா மாட்டாரா என்ற நிலையில் மீண்டும் வெகுண்டு எழுந்து மீண்டும் ரோட் ஷோ. பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட இந்த ரோட் ஷோ பிரச்சாரம் இன்றும் பிரபலம்தான். ஆனால் இவர் அளவுக்கு எவருக்கும் வரவில்லை மக்கள் கூட்டம் என்பதுதான் இந்த ரோட் ஷோவின் சிறப்பம்சம். இன்று அவர் தமிழக முதல்வர் 41 பேர் மறைந்த கரூருக்கு வருகிறார். கருப்பு வெள்ளை உடையுடன், துக்கம் தாழாமல் அதே கூட்டம். திருச்சி விமான நிலையத்திலிருந்து கரூர் வரும் வரை அவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம். ஆனால் இன்றும் அவர் ரோட் ஷோ நடத்துகிறார். அதே மக்கள் வெள்ளம், ஆனால் போலீஸ் கட்டுப்பாடுடன், ஒருங்கிணைப்பு. மக்கள் அலையலையாக வந்து அவரை காண்பதற்காக அவர் அரசு வாகனத்தை விட்டு பிரச்சார வாகனமான வேனில் ஏறி அவர் மக்களிடம் ரோட் ஷோ நடத்தும் காட்சி இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருப்பது இன்று மதியம் நடைபெற்ற கரூரில் நடைபெற்ற ரோட் ஷோ. கரூரில் பொது மேடையில் பேசிவிட்டு தற்பொழுது கரூர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக அவர் கலெக்டர் ஆபீஸ் சென்று கொண்ட வழியில் பொதுமக்களை ரோட் ஷோ மூலம் சந்திக்கும் காட்சி. பிரம்மாண்டமான ரோட் ஷோ. மக்கள் பிரம்மாண்டமாக கூடினார்கள் என்றே சொல்ல வேண்டும், கட்டுப்பாடுடன். நன்றி, வணக்கம்.